அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட அறிவியல் தொடர்பான கேள்விகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி இயற்பியல் பாடத்தில் ஃபிசிக்ஸில் மின்னியல் என்ற பாடத்தில் என்னென்ன கேள்விகள் முந்தைய வினாக்களில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னது நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இதில் முதல் கேள்வியாக வந்து பார்த்திங்கன்னா, a metallic wire of resistance, குறிப்பாக ஒரு உலோக கடத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மின் தடையானது எத்தனை ஓம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 100 ஓம் என்பது காணப்படுகிறது. 100 ஓம் இருக்கக்கூடிய ஒரு மின் கம்பி, உலோக கம்பி. ஓகே, இட் இஸ் பெண்டட் இன்டு சர்க்கிள் ஹேவிங் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ஒயர். குறிப்பாக ஒரு ஒயர் இருக்குது, ஓகேவா? அந்த ஒயரை என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒயரில் எவ்வளவு மின்தடை என்பது காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 100 ஓம் என்ற மின்தடை என்பது என்னது காணப்படுகிறது. ஸோ இதை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சர்க்கிள் இதுவாக வரைஞ்சிடுறாங்க. ஸோ இதனுடைய லென்த்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. இப்போ இதை ஏ மீட்டர்னு வச்சுக்கிட்டா இதையும் நம்ம என்னென்னு தான் வச்சுக்கிட்டோம், ஏ மீட்டர் அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது the equivalent resistance between two diametrically opposite points of the circle is what அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பாக ஒரு மின்தடை, ஒரு உலோக கம்பி இருக்குது, உலோக கம்பியில் செயல்படக்கூடிய அந்த மொத்த மின்தடை என்பது வந்து பார்த்திங்கன்னா என்னது 100 ஓம் என்பது மின்தடையின் அலகு ஓம், அது தெரியும். அதை சர்க்கிளாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டயாமீட்டரை பேஸ் பண்ணி, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னது அதனுடைய மையப்பகுதியிலிருந்து 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸ், மையத்தின் வழியாக செல்லக்கூடிய 2 ஆப்போசிட்டான பாயிண்ட், ஓகேவா? பாயிண்ட் ஏன்னு இதை வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பின்னு வச்சிடறோம். இதை பொறுத்து இந்த 2 புள்ளிகள்லையும் எவ்வளவு மின்தடை என்பது என்னது பாய்கிறது அப்படின்னு என்னது அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி சமமாக பிரித்தோம்னா எப்படி வந்துடுது, இது வந்து என்னது ஒரு செமி சர்க்கிளாக வந்துடுது, இது வந்து என்னது ஒரு செமி சர்க்கிளாக என்னது இங்கே வந்துடுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஏ என்ற புள்ளியில் எவ்வளவு உங்களுக்கு மின்தடை என்பது காணப்படுகிறது, பி என்ற புள்ளியில் எவ்வளவு மின்தடை என்பது என்னது காணப்படுகிறது அப்படின்றத பற்றி என்னது நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, இதற்கான விடையை நம்ம வந்து என்னது பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் ஒயர் இஸ் 100 ஓம். ஓகேவா? த ஒயர் இஸ் பெண்டட் இன்டு சர்க்கிள். ஓகேவா? இப்போ நம்ம எதை சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக ஆக்கினதுக்கு அப்புறம், ஓகேவா, 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸ், குறிப்பாக அது வந்து எதன் வழியாக செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மையத்தின் வழியாக செல்லக்கூடிய பாயிண்ட். ஸோ இதை ஏ, இது பி அப்படின்னு வைக்கிறோம். அப்போ இந்த பாயிண்டில் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர், ஓகே, ஒரு உலோக கம்பியில் செயல்படக்கூடிய மின் தடை என்பது எதை சார்ந்து இருக்கும்னா அதனுடைய நீளத்தை சார்ந்து இருக்கும். இதுதான் முதல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். லென்த் அதிகரிச்சதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதிகரித்து காணப்படும். லென்த் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கம்மியாகி காணப்படும். ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இது 2வது கான்செப்ட் ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மொத்த கம்பியினுடைய மின்தடையை எவ்வளவு தான், ஆர் டோட்டல் நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோம் 100 ஓம் என்பது தான் என்னது சரியானது. அப்போ இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்னது 2 வெவ்வேறான புள்ளிகளாக எடுத்துக்கிறோம். 2 வெவ்வேறான புள்ளிகளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆப்போசிட் பாயிண்ட், ஓகேவா, இதுக்கு ஏவுக்கு எது ஆப்போசிட், இந்த பி என்பது என்னது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எனது ஒரு வட்ட வடிவ அமைப்பாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எனது இதனுடைய நீளத்தில் என்ன ஏற்படுகிறது அப்படின்னா 2 சமப்பகுதியாக நம்ம பிரிக்கலாம். குறிப்பாக பிரிக்கும் பொழுது ஏ என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியாகவும் பி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியாகவும் பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது இந்த என்டையர் ஒயர்ஸில், ஓகேவா, இந்த பாயிண்ட்லேருந்து இது, இதிலிருந்து இது எவ்வளவு மின்தடை என்பது காணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 100 2ஆல் பிரித்தோம்னா எவ்வளோ வருது நமக்கு 50 ஓம் என்பது என்னது நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஒன்று அப்பர் செமி சர்க்கிள்னு வச்சுக்கலாம், இன்னொன்று லோயர் செமி சர்க்கிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அப்பர் செமி சர்க்கிளில் நமக்கு எவ்வளவு ஓம் மின்தடை இருக்குன்னா 50 ஓம், லோயர் செமி சர்க்கிளில் எவ்வளவு மின்தடை என்பது காணப்படுகிறதுனா என்னது 50 ஓம் என்பது என்னது காணப்படுகிறது. அப்போ நம்ம இப்போ பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இதை ரெண்டும் நாம் இணைக்கப்படும் பொழுது இந்த ஏ என்ற பாயிண்ட்டுக்கு இந்த பி என்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேரலாக என்னது காணப்படுகிறது. ஓகே, ஏ என்ற பாயிண்ட்டுக்கு இந்த பி என்ற பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா என்னது உங்களுக்கு பேரலாக இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த மின் தடை என்பது பேரலாக இருக்கும் பொழுது நமக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 R2 by R1 plus R2 என்பதாகும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ R1 என்னன்னு தெரியும், R2 என்னன்னு தெரியும், ரெண்டுமே 50 ஓம் 50 ஓம் தான். ஸோ மேலே இருக்கிற ரெண்டையும் பெருக்கணும், கீழே ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 by 100ன்னு கிடைக்குது. ஸோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு அந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் அங்கு செயல்படக்கூடிய அந்த மின்தடை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 ஓம் என்பது என்னது நமக்கு கிடைக்கும். ஒரு சில சம்ஸ்லாம் என்னது நம்ம போட்டு பார்க்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மின்னியல்ல. ஓகேவா, ஸோ இதில் விடை வந்து பார்த்திங்கன்னா என்னது நமக்கு 25 ஓம் என்பது தான் என்னது விடை. ஓகேவா, ஸோ அடுத்த கணக்குக்கு போகலாம். ஓகேவா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர், ஒரு உலோக கடத்தியில் இருக்கக்கூடிய மின்தடை எதை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அதன் குறுக்குவெட்டு தோற்றத்தை சார்ந்தது அல்லவா, இல்லை அதனுடைய நீளத்தை சார்ந்தது அல்லவா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை சார்ந்தது அல்லவா, இல்லை அதன் வாயிலாக பாயக்கூடிய மின்சாரத்தை சார்ந்தது அல்லாததா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இதுதான் ஒரு கம்பின்னு எடுத்துக்கிட்டால் இது எவ்வளவு ஏரியாவில் பாய்கிறது என்பதை சார்ந்து தான் எது இருக்குது இந்த மின்சாரம், இந்த மின் தடை என்பது காணப்படுது. அப்போ ஏரியாவை குறுக்குவெட்டு தோற்றத்தை சார்ந்து தான் இருக்குது எது மின் தடை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி அதோட லென்த்தை சார்ந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக எனது சார்ந்து இருக்குது. இப்போ முந்தைய கணக்கில் தான் நம்ம அதை பார்த்தோம். ஓகேவா, அப்போ அதனுடைய நீளத்தை சார்ந்து காணப்படுது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை சார்ந்தும் எதுதான் காணப்படுதுன்னா என்னது இந்த மின்தடையானது என்னது காணப்படுது. இது மூணுமே மின்தடைக்கு சாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது. இது மூணுலேயும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு மின்தடையிலையும் மாற்றம் ஏற்படும். ஆனால் அதன் வாயிலாக பாயக்கூடிய மின்சாரத்தினால் மின்தடைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா என்னது ஏற்படாது. ஆனால் மின்தடையால் எதுக்கு ஏற்படலாம், மின்சாரத்துக்கு பாதிப்பு என்பது ஏற்படலாம். ஓகேவா, இங்கே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங், அங்கு பாயக்கூடிய மின்சாரத்தினால் இந்த மின்தடைக்கு ஏதாவது தாக்கம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படாது. ஆனால் அந்த மின்தடையினால் அங்கே பாயக்கூடிய மின்சாரத்துக்கு என்ன ஏற்படும், மின்தடை என்பது ஏற்படும். ஸோ ரிவர்ஸ் ரிலேஷன் இருக்குது, ஃபார்வர்டு ரிலேஷன் வந்து இங்கே கிடையாது. அதனால் இந்த கேள்விக்கு விடை வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ஆப்ஷன் 2 தான். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் வில் நாட் மேக் எனி இம்பேக்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கொஷின். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அடுத்து மூன்றாவது கணக்கு. ஓகேவா, மூன்றாவது கொஷின்ஸை பாருங்கள். ஓகேவா, எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளைட் 5 வோல்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா, 5 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடானது எதன் மீது அளிக்கப்படுகிறது அப்படின்னா என்னது ஒரு மின்கடத்தியின் மீது அளிக்கப்படுகின்றது. எப்படி, அதாவது 2.5 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு உலோக கடத்தியின் வாயிலாக, ஒரு கடத்தியின் மின்கடத்தியின் வாயிலாக. ஸோ இதில் பாயக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு 2.5 மில்லி ஆம்பியர். அப்போ இதை ஆம்பியராக மாற்றணும்னா 2.5 இன்ட்டு மில்லியை நம்ம என்ன 10⁻³ ஆம்பியராக நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேவா, அப்போ கவனமாக பார்த்துக்கணும் அதெல்லாமே. ஓகேவா, மில்லி ஆம்பியர்னா ஆம்பியராக மாற்றிட்டு தான் நம்ம அதை பண்ணணும். அதே மாதிரி வோல்ட் எத்தனை வோல்ட் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு பாய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வோல்ட் என்பது பாய்கிறது. அப்போ இங்கே கரண்ட்டு நமக்கு ஐ இருக்குது, வியும் இருக்குது. அப்போ அங்கே என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அதன் வாயிலாக அதனுடைய மின் தடை என்பது எவ்வளவு ஓம் அப்படின்னு கேட்குறாங்க, அதுதான் கேள்வி. ஓகேவா, அப்போ இங்கே நமக்கு பாயக்கூடிய மின்னோட்டம் கரண்ட் இருக்குது, மின்னழுத்த வேறுபாடு இருக்குது. அப்போ எதை நம்ம பயன்படுத்தலாம், ஓம்ஸ் விதி, ஓம்ஸ் லாவை நம்ம பயன்படுத்தலாம். மூணுக்கு ரிலேஷனை கொடுக்கக்கூடியது அதுதான். ஸோ V = IR, V = IR. அப்போ R = என்ன வருது V/I, R = V/I. அப்போ இங்கே V என்ற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்னா என்னது 5 வோல்ட் அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். I என்ற இடத்துல 2.5 இன்ட்டு 10⁻³ ஆம்பியர் மின்னோட்டம் என்பதை என்னது நம்ம போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடும் பொழுது நமக்கு என்ன சார் கிடைக்குது, ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான். ஓகேவா, ஸோ அந்த இதை கன்வர்ஷனை நம்ம இங்கே போட்டிருக்கோம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
ஓகேவா? நமக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5/0.0025 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம மேலும் பெருக்கணுமே என்றால் ஓகேவா, நமக்கு வந்து என்னது 2000 ஓம் என்பது என்னது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 2000 ஓம். ஸோ 5/2 × 10⁻³ அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம இதை 2.5 ஓகேவா? அப்போ இதை நம்ம மேலே கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னா என்னது இந்த 2000 வோல்ட் என்பது என்னது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு 2000 ஓம் மின்தடை என்பது என்னது இதில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஓம்ஸ் லாவை நீங்கள் பார்த்துக்கணும். ஓம்ஸ் லாவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் கொடுத்து கூட வோல்டேஜ் கேட்கலாம், இல்லை வோல்டேஜையும் கரண்ட்டையும் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம், அல்லது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்டேஜை கொடுத்துட்டு கரண்ட்டை கூட என்னது உங்களுக்கு இந்த கேள்விகளில் கணக்காக என்னது கேட்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஓம்ஸின் விதி. ஓகேவா? இந்த மின்னியல்ல ஓம்ஸின் லா வந்து ஓம் விதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 2000 ஓம் என்பது தான் என்னது விடை. மின்தடையின் அலகு ஓம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓம் குறியீடாலையும் சொல்லலாம். அதே மின் கடத்து திறனுக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கணும். ஓம் இன்வெர்ஸ்னு போட்டுக்கலாம், இல்லை மோ MHO மோ அப்படின்னு என்னது நம்ம போட்டுக்கலாம், மின் கடத்து திறனினுடைய அலகு அப்படின்னு. ஓகேவா? சரி, அடுத்த கொஷினுக்கு போகலாம். அடுத்த கொஷின் 4வது கொஷின் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த மின்னியல்னு எடுத்துக்கிட்டால் நிறைய கணக்குகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விதிகள் பார்க்கணும் நீங்கள். பாரடேவின் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஓகேவா? சாரி, இது ஃப்ளெமிங்கினுடைய ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், பாரடேவினுடைய விதி, இதை எல்லாத்தையுமே என்னது நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ மின் தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கேள்விகள் கொடுத்துங்க. ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 0.2 ஓம், 0.4 ஓம் இது தனி. ஓகேவா? அதுக்கடுத்து 0.6 ஓம், 0.8 ஓம் ஆர் கனெக்டட் இன் எ சீரியஸ். தொடர் இணைப்பில் இணைக்கப்படுது. தொடர் இணைப்பில் என்ன பண்ணப்படுது இணைக்கப்படுது. அப்போ அங்கே பாயக்கூடிய வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ்னா 20 வோல்டேஜ். அப்போ 4 மின்தடைகள் R1, R2, R3, R4 இது எல்லாமே எப்படின்னா தொடர் இணைப்பில் இருக்குது. அங்கே பாயக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 வோல்ட். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோடைய திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோடைய மின் ஆற்றல் அல்லது மின் திறன் என்ன அப்படின்னு என்னது கேட்குறாங்க. அப்போ இதற்கான விடை மின் திறனையும் வோல்டேஜையும் அதே மாதிரி என்னது அங்கே பாயக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மின் தடையையும் இணைக்கக்கூடிய அளவுக்குள்ள நம்ம என்னது ஃபார்முலாவை எடுத்துக்கொள்ளணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்த மின் திறன் அல்லது மின் ஆற்றலுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா P = V²/R. இங்கு R என்பது ரெசிஸ்டன்ஸ், V என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னது மின்னழுத்த வேறுபாடு. P = V²/R. இது எல்லாமே தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால, அங்கே பேரலல்னா அதுக்கு வேற, இங்கே தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறதால இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கூட்டிக்கலாம். R1 + R2 + R3 + R4 அப்படின்னு என்னது கூட்டிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது மொத்த மின்தடை அந்த கடத்து மின் சுற்றில் நமக்கு பாயக்கூடியது 2 ஓம். ஓகேவா? அப்போ இங்கே கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாயக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடு, அங்கே இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடு 20 வோல்ட்டு, அங்கு பாயக்கூடிய அந்த மின் தடை என்பது அங்கே இருக்கக்கூடிய மின் தடை என்பது 2 ஓம் என்பது என்னது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ அப்படியே இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மின் திறன் 400/2 என்பது கிடைக்குது. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் அந்த மின் சுற்றினுடைய மின் திறன் அல்லது மின் ஆற்றல் என்பது என்னது நமக்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா என்னது 20 வாட் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் 1ல் 20 வாட் என்பது தான் என்னது இதற்கு சரியான விடை. ஓகேவா? அப்போ மின் தடை, ஓகேவா, மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின் ஆற்றல் இதற்கு இடையேவும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஃபார்முலா P = V²/R. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி ஓகேவா, தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. குறிப்பாக இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் டேஷ் when the direction of the motion of the coil is right angle to the magnetic field. ஓகேவா? குறிப்பாக இதுக்கு நம்ம ஃப்ளெமிங்கினுடைய ரைட் ஹேண்ட் ரூலையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், பாரடேவின் விதியையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விதியின் அடிப்படையில் என்னது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தூண்டப்பட்ட மின்னோட்டம். அப்போ மின்னோட்டத்தை நம்ம செயற்கையாக என்ன பண்ணுறோம் உருவாக்குறோம். ஜெனரேட்டர் போன்ற அமைப்புகளை கூட நம்ம என்னது இதில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இங்கே பாருங்கள், ஒரு
காந்த புலமானது காணப்படுகிறது. காந்த புலம் கொண்ட ஒரு காந்த சுருள் என்பது காணப்படுகிறது. ஓகேவா? அந்த காந்த சுருளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? காந்த விசை கோடுகள் என்பது என்னது? பாய்ந்து கொண்டு இருக்கும். ஓகேவா? அதற்கு ஊடாக அதன் உள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி சுருளை சுழலச் செய்யும் பொழுது, ஓகே, ஒரு செவ்வக வடிவிலான கம்பி சுருளை சுழலச் செய்யும் பொழுது இங்கே விசை என்பது கொடுக்குறோம். ஓகேவா? ஃபோர்ஸ் என்பதை அதாவது ரொட்டேஷன். ஓகேவா? ஒரு செயல் என்பதை கொடுக்குற ரொட்டேஷன். இங்கே வந்து காந்த விசை கோடுகள் என்பது இருக்குது. அப்போ இதை நம்ம சுழலச் செய்யும் பொழுது இங்கே நல்லா பார்த்துக்கணும். இந்த காந்த விசை கோடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஓகேவா, இந்த கடத்தியின் திசை என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? செங்குத்தாக இருக்கும். இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்த விசை கோடுகளுக்கு இந்த கடத்தியின் திசை என்பது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பேரலாகவும் இருக்கும். அப்போ பேரலாக இருக்கிறப்ப எப்படி இருக்கு? செங்குத்தாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேரலாக இருக்கிறப்ப எப்படி இருக்கு, செங்குத்தாக இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பேரலாக இருக்கும் பொழுது அங்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தப்படுவதில்லை. அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? உங்களுக்கு சமமானதாக ஜீரோவாக என்னது அங்கு காணப்படுது. அதே செங்குத்தாக இருக்கும் பொழுது இந்த மின்விசை கோடுகள் எல்லாம், அனைத்து மின்விசை கோடுகளும் எதன் ஊடாக செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? இந்த கடத்தியின் ஊடாக செல்லும். அப்போ மின்விசை, இந்த காந்த விசை கோடுகள் அந்த உலோக கடத்தியின் வாயிலாக செல்லக்கூடிய பரப்பு என்பது அதிகரிக்கப்படுது. அந்த சமயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அங்கு உருவாக்கப்படக்கூடிய மின்னோட்டம், தூண்டப்பட்ட மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் காணப்படும். ஸோ அதை தான் அங்கே கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இங்கே ரைட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செங்குத்தாக இருக்கும் பொழுது, ஓகேவா, செங்குத்தாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன சார் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சார் இருக்குன்னா அங்கே உருவாக்கப்படக்கூடிய அந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் என்பது எப்படி இருக்கு? உங்களுக்கு மேக்சிமமாக இருக்குது, மிக அதிகரித்த அளவில் என்னது இது காணப்படுது. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதை தூண்டப்பட்ட மின்னோட்டத்தையே முதல்ல தெரிஞ்சு கொள்வதற்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஓகேவா, மின்காந்த தூண்டலை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு பாரடேவினுடைய முதல் விதி மற்றும் இரண்டாம் விதியை பார்க்கலாம். ஓகேவா? முதல் விதி வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுது. காந்த புலத்துக்கு இடையே ஒரு உலோக கடத்தி கலனை வந்து என்னது நாம் சுழலச் செய்யும் பொழுது அங்கே என்ன உருவாக்கப்படுது? மின்னியக்கு விசை என்பது உருவாக்கப்படுதுன்னு சொல்லுது முதல் விதி, பாரடேவினுடைய முதல் விதி. அதே மாதிரி அந்த பரப்பை அதிகரிக்கப்படும் பொழுது அங்கு தூண்டப்பட்ட மின்னோட்டமும் அதிகரிக்கிறது, அல்லது காந்த புலத்தை அதிகரிக்கும் பொழுது அங்கு தூண்டப்பட்ட மின்னோட்டமும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாரடேவினுடைய இரண்டாவது விதி. அப்படின்றதெல்லாம் என்னது நம்ம முந்தைய வகுப்புகளிலே என்னது நம்ம படிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை சொல்லக்கூடிய அந்த விதி தான் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது? பாரடேவினுடைய விதி. அப்போ 90 டிகிரியாக இருக்கும் பொழுது அங்கு உருவாக்கப்படக்கூடிய, அதாவது கடத்தியினுடைய திசை நேராகவும் அந்த கிடைமட்ட காந்த விசை கோடுகள் கிடைமட்டமாகவும் இருக்கும் பொழுது இந்த காந்த விசை கோடுகள் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய அந்த உலோக கடத்தியின் பரப்பின் வாயிலாக அதிக அளவு செல்கிறது. அதனால் அங்கு உருவாக்கப்படக்கூடிய அந்த மின்னோட்டம் என்பது எப்படி இருக்கு? தூண்டப்பட்ட மின்னோட்டம் மிக அதிக அளவிலாக இருக்குது. அதுவே பேரலாக இருக்கும் பொழுதை விட கிடைமட்டமாக இருக்கும் பொழுது அங்கு செல்லக்கூடிய அந்த கோடுகள் என்பது என்னது? குறைவுபட்டு காணப்படுகிறது. அப்போ அதனால் அங்கே ஜீரோ என்பது என்னது இருக்கும்? கிடைமட்டமாக இருந்தால் ஜீரோ, செங்குத்தாக இருந்தால் எப்படி இருக்கும்? மிக அதிக அளவிலான தூண்டப்பட்ட மின்னோட்டம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. 5வது கொஸ்டின். ஸோ இதற்கான ஃபார்முலா, ஓகேவா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஃபாரடேவினுடைய விதியின் அடிப்படையில் என்னது கேட்கலாம். இங்கே B.A இன்ட்டு காஸ் தீட்டா. பி என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இங்கே ஏ என்பது என்னது? ஏரியா ஆஃப் த காயில். அதே மாதிரி 0 என்பது ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த காயில். ஓகேவா? கடத்திக்கு இதுக்கு எந்த கோணத்தில் இருக்குது? 90 டிகிரியில் இருக்கா, 0 டிகிரியில் இருக்கா, பேரலாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் இதை நம்ம ஃபுல்லாகவே பார்க்குறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. ஓகேவா? எ பேட்டரி ஆஃப் 12 volt supplies a current 3 ampere to a lamp. ஓகேவா? ஒரு விளக்கோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேட்டரி எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடை ஏற்படுத்துதுன்னா 12 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடை ஏற்படுத்துது. 3 ஆம்பியர் கரண்ட்டை கொடுத்து அந்த விளக்கை எரிய வைக்குது. அப்போ இதே மாதிரி 15 நிமிடத்திற்கு அங்கு கொடுக்கப்பட்டால், ஓகேவா, அங்கு உருவாக்கப்படக்கூடிய அந்த
ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு என்னது இந்த கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதற்கான விடையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் அங்கு செலவிடப்படக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு ஓகேவா பி இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டி. ஸோ அதற்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துரு. பவர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பவர்னா என்னன்னா மின்னழுத்த வேறுபாடு இன்ட்டு அங்கு கொடுக்கப்படக்கூடிய கரண்ட் வி இன்ட்டு ஐ என்ற ஒரு இதுவும் இருக்குது. அப்போ இதை நம்ம எங்கே செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப அங்கு செலவிடப்பட்ட அந்த ஆற்றல் என்பது அங்கு இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அங்கே இருக்கக்கூடிய கரண்ட், எவ்வளவு டைம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இங்கே பார்ப்போங்க, 15 நிமிடங்கள் என்பது காணப்படுகிறது. அப்போ இதை நம்ம எவ்வளவுன்னு பார்த்துக்கிறோம்னா என்னது செகண்டில் நாம் குறித்து கொள்ளணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வோல்ட்டு எடுத்துக்கொள்கிறோம், 12 வோல்ட்டு. ஆம்பியர் என்பது என்னது 3 ஆம்பியர். இங்கே நிமிடங்கள் என்று காணப்படுகிறது, அதை நம்ம செகண்ட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 900 செகண்ட்ஸ் வந்து என்னது வந்துடும். அப்போ அதை அப்படியே இதில் போடுறோம். போட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது, 32,400 ஜூல்கள் ஆற்றல் என்பது என்னது இங்கு செலவிடப்பட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஜூல் குறிக்கும் பொழுது நம்ம டைமை வந்து எதில் தான் எடுத்துப்போம், மினிட்டில் எடுக்க மாட்டோம், செகண்ட் என்பதில் தான் என்னது எடுத்துக்கொள்வோம். அப்போ இங்கு நமக்கு மூணாவது ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது கரெக்டு. 32,400 ஜூல்கள் என்பது என்னது இங்கு செயல்படுத்தப்படுகிறது. எப்படி 12 வோல்ட் மின்சாரம், 3 ஆம்பியர் கரண்ட் பாயக்கூடிய அந்த பேட்டரியின் வாயிலாக பாய்கிற அந்த சுற்றில் என்னது 900 வினாடிகளுக்கு இது செயல்படுத்தப்பட்டால் அங்கு அங்கு கன்சியூம் பண்ணப்பட்ட அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா 32,400 ஜூல் 400 ஜூல் ஆற்றல் என்பது என்னது நமக்கு தெளிவாக இதில் புலப்படுது. ஓகே, அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 32,400 ஜூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதுக்கடுத்து 7வது கேள்வி. ஓகேவா? A current I is flowing through a electric circuit. இங்கே கரண்ட் ஐன்னு கொடுத்துட்டான். ஓகே, எவ்வளோன்னு கேட்கல, ஐ என்னன்றது தான் கேட்போம். A current I is flowing through a electric circuit. அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 ஓம். ஓகேவா? 10 ஓம். ஓகேவா? அங்கே பாயக்கூடிய அந்த மின்னோட்டம் ஐயை கொடுத்துட்டான். ஓகேவா? 5 ஆம்பியர். ஸோ 5 ஆம்பியர் மின்னோட்டம். ஓகேவா? அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 ஓம். ஓகேவா? அப்போ அங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு மின் தடையை கொடுத்துட்டான், கரண்ட்டை கொடுத்துட்டான். அப்போ அங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஒரு பொருள் இல்லை எந்த அளவுக்கு மின்தடையானது காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு அங்கே வெப்ப ஆற்றல் அதிகரித்து காணப்படும். இதில் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் என்ன செயல்படுதுன்னா, உங்களுக்கு அந்த வாட்டர் ஹீட்டரெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். வெப்ப ஆற்றல் எப்படி உற்பத்தி செய்யப்படுது, அதிக அளவு மின்சாரத்தை கொடுக்கும் பொழுது அங்கே அது மின் தடை அதிகம் உள்ள ஒரு பொருளாக இருக்கிற காரணத்தினால அது வந்து பார்த்திங்கன்னா என்னது அதிக அளவு வெப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, வாட்டர் ஹீட்டரில் இந்த தத்துவங்கள் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? அப்போ இதில் எவ்வளவு வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ அதற்கான ஃபார்முலா இங்கே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஜூலினுடைய வெப்ப விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். ஜூலினுடைய வெப்ப விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓகேவா, ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். ஐ ஸ்கொயர் ஆர். அப்போ அங்கே எவ்வளவு வெப்பம் என்பது உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஆம்பியர். ஓகேவா? அப்போ கரண்ட்டை மட்டும் என்னது நம்ம டபுளாக ஆக்கிக்கிறோம். ஸோ 5 × 5 எவ்வளோ வருது, 25 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ அங்கு செலவிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அங்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் என்பது எத்தனை, 250 ஜூல் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 250 ஜூல் என்பவைகள் என்னது இங்கு வெளியிடப்பட்டு காணப்படுகிறது. அதனால் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 250 ஜூல்ஸ். 250 ஜூல் என்பது என்னது உருவாக்கப்பட்டு காணப்படுகிறது. இங்கே கலோரி இல்லைன்னா நம்ம மின்சாரத்தை எதில் தான் பண்ணுவோம், நம்ம ஜூல்ஸ் பர் செகண்ட் வெப்ப ஆற்றலை நம்ம இதில் தான் என்னது நம்ம வந்து அளவிடுவோம். ஓகேவா? அப்போ கலோரியில் ஏன் சார் சொல்லுனா, ஒரு கலோரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது 4.1287 ஜூல். ஓகேவா? அப்போ கலோரியில் பண்ணணும்னா இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? அதனால் அந்த வேல்யூ நமக்கு தரல. ஜூல்லே நமக்கு 250 ஜூல்னு கொடுத்துருக்கிற காரணத்தினால இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா என்னது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? 250 ஜூல் வெப்ப ஆற்றல் என்பது என்னது இங்கு செலவிடப்பட்டு காணப்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. இன்னியல்ல
ஓகேவா. த பவர் இன்புட் ஆஃப் எ சர்க்கியூட் வென் சார்ஜ் ஆஃப் q கூலும், q கூலும் அளவு உடைய மின் துகள்களானது t செகண்ட்ஸ், குறிப்பாக ஃபார்முலா மாதிரி வந்துடுது. ஓகேவா. டி செகண்ட் அளவு கொடுத்துறாங்க, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுக்கல, வேல்யூ கொடுத்தா நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு கூட எழுதிடலாம். ஓகேவா. ஸோ டி செகண்ட்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்தத்தை நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, வி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா. மின்னழுத்தத்தை என்னென்னு கொடுக்குறாங்க, வின்னு கொடுக்குறாங்க. அப்போ கியூ அளவு கூலும் துகள்களானது பாய்கின்றது. கரண்ட் கொடுக்கல, எதை கொடுத்துருக்கான் உங்களுக்கு, துகள்களை கொடுத்துருக்கான். அதே மாதிரி டைம் டி செகண்ட்ஸில் கொடுத்துறான், செகண்டில் கொடுத்துறான். மினிட்னு கொடுத்தா செகண்டில் மாற்றணும். ஓகே. அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு வீண் கொடுத்துருக்கான். இது 3 இருக்கிறப்ப கியூ அளவு உள்ள சார்ஜ் எலக்ட்ரிக் துகள்கள், டி அளவு உள்ள டி அளவு கரண்ட்டு, டி அளவு காலம், அதே மாதிரி வி அளவு பொட்டன்ஷியல் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும் பொழுது அங்கு உருவாக்கப்படக்கூடிய அந்த ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா தான். ஓகே. P is equal to VQ/T அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே மின் துகள்னு கொடுத்துருக்கான், அதனால் VQ/T அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ இது ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். ஆப்ஷன் 3 தான். ஓகே. P is equal to VQ/T, எனர்ஜி சப்ளைட் பை டைம். ஓகேவா. ஸோ அங்கே உருவாக்கப்படக்கூடிய அந்த எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எனர்ஜி சப்ளைட் பை டைம். ஓகேவா. அப்போ மின்னழுத்த வேறுபாடு, அங்கே இருக்கக்கூடிய துகள், இது ரெண்டையும் நீங்கள் வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கனாவே இட் இஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு கியூ. அப்போ பி மொத்த ஆற்றல்னு எடுத்துக்கிட்டோம்னா VQ/டைம், VQ/டைம். இங்கே நம்ம Q/T அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா I அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு VI அப்படின்னு என்னது நம்ம சொல்லலாம். ஐனா என்னது, Q/T அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஒருவேளை கரண்ட்டுன்னு கொடுத்துட்டோன்னா அப்போ நீங்கள் என்ன போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா. Q/T அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் கரண்ட்டுன்னு கொடுத்துட்டோன்னா என்னது அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து 9வது பாருங்கள், ஃப்ளம்பிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா. ஃப்ளம்பிங்கினுடைய இடதுகை விதி. ஓகேவா. ஃப்ளம்பிங்கினுடைய இடதுகை விதியில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி விரல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது நடு விரல், இன்னொன்று கட்டை விரல். ஓகேவா. இந்த கட்டை விரல் என்பது இந்த படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர் அண்டு மிடில் ஃபிங்கர். ஓகேவா. இந்த மிடில் ஃபிங்கர். ஓகேவா. இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி எதை குறிக்கும்னா என்னது, கரண்ட்டை குறிக்கக்கூடியது. ஓகேவா. எலக்ட்ரிசிட்டியை குறிக்கக்கூடியது. ஓகேவா. அதே மாதிரி இந்த ஆட்காட்டி விரல் எதை குறிக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்கக்கூடியது. அங்கே உருவாக்கப்படக்கூடிய விசை, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விசையை குறிக்கக்கூடியது என்னது, தம் ஃபிங்கர். ஓகேவா. இதை தான் என்னது அது ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இங்கே என்ன சார் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை சொல்கிறான், தம் ஃபிங்கரை சொல்கிறான். அப்போ தம் ஃபிங்கர்னால் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது வரணும். அதே மாதிரி 4 ஃபிங்கரை என்ன சொல்கிறான், ரெண்டாவது சொல்கிறான். ஃப்ளெமிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூலின் அடிப்படையில். ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபிங்கர் என்னது, ஆட்காட்டி விரல் எதை சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்லக்கூடியதாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்லக்கூடியதாக இருக்குது. சென்ட்ரல் ஃபிங்கர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, கரண்ட்டை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இது டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது கரண்ட்டு. ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ளெமிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னா என்னது, இரண்டாவது ஆப்ஷன். ஓகேவா. இரண்டாவது ஆப்ஷன் தான் விடை, மூன்றாவது கிடையாது. ஓகேவா. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் தம்பு, 4 ஃபிங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட், தென் சென்டர் ஃபிங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கரண்ட். ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 ஃப்ளம்பிங்கினுடைய இடதுகை விதி. ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அப்போ இந்த மாதிரியான கணக்குகள், ஓகேவா, மின்னியல் சம்பந்தமான லாஸ், இதை எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே என்னது நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். மேலும் இது போன்ற பல்வேறு முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களோடு நம்ம இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி.